நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மகளிர் உரிமை தொகையை பற்றி முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படுகிறதா என்பது குறித்து தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் குடும்ப அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 உரிமை தொகை வழங்கி வருகிறது. இந்த 1000 ரூபாய் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் வரையிலான நிலவரப்படி 1,14,00,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக ஏராளமான பெண்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். அந்த விண்ணப்பங்களை தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வரும் நிலையில் அடுத்த வாரம் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்துவதில் அரசு உறுதியாக இருக்கிறது என்றும் தகுதியான அனைத்து பெண்களின் விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்படும் என்றார். அதே வேளையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மகளிர் உரிமை தொகை நீட்டிக்கப்படும் என்ற பரவும் செய்திகள் உண்மை இல்லை என அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். ஓய்வூதியம் பெறும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதில்லை. ஆனால் ஓய்வூதியம் பெறும் அனைத்து பெண்களும் வசதியாகவும் இல்லை. வரும் ஓய்வூதியத்தை வைத்துக்கொண்டு சொந்த வீடு இல்லாத பெண்கள் நிறைய பேர் உள்ளனர். ஆகையால் ஓய்வூதியம் வாங்கினாலும் வீடு இல்லாதவருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வந்துள்ளது. இதேபோல் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை நடைபெற உள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அளவு அதிகரிக்கப்படும் என்ற தகவலும் அடிபட்டு வருகின்றன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுமா என்று எதிர்பார்த்து வருகின்றன. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள் அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.